நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற பெண்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பெண்கள் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் பெண்களை குறித்தே தியானித்து வருகிறோம். இந்த நாளில் புதிய ஏற்பாட்டு பகுதியிலே ஒரு பெண்ணை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாடு இந்த புத்தகத்தில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்ட பெண் இவர். விசுவாசம், தைரியம், கீழ்ப்படிதல், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு உள்ள ஒரு பெண், மிகவும் முக்கியமான பெண். அந்த பெண் யார் என்றால் மரியாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மரியாளை குறித்து வேதத்திலே ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண் மரியாள். இந்த மரியாள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தின் என்ற ஊரில் உள்ள யூத பெண். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மரியாளை குறித்து. இவள் ஒரு தாவீது வம்சத்தை சேர்ந்தவள். யோசேப்புக்கு நிச்சயமித்த ஒரு பெண். மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான காரியம். இங்கே யோசேப்புக்கு நிச்சயப்பட்டிருக்கிற இந்த பெண் அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயலாற்றின காரியம். அங்க பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் நிழலிடுகிறார். அவள் தேவகுமாரனை பெற்றெடுக்கிற ஒரு தாய் என்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு பெண்ணாக, கிருபை பெற்றவளாக இருக்கிறார். முதலாவது இந்த மரியாள்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், முதலாவது அவள் கீழ்ப்படுகிறாள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு லூக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் உமக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறார். தேவதூதன் தேவ சத்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு பெண் கீழ்ப்படுகிறார். முதலாவது அவள் தேவதூதன் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார். அவள் அடுத்தது பார்த்தனா பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பெண் என்று சொன்னார் மரியாள். லூக்கா 1:34-35 அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமுள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ தேவகுமாரனை பெற்றெடுக்கிற ஒரு தாயாக அவளை கர்த்தர் தேர்ந்தெடுத்துகிறார். அதுவும் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் பெற்று பெண். என்ன சொல்ல போனா அவள் இனத்தாளாகி எலிசபெத்து அவள் கருவுற்றிருக்கிறார். அவளுக்கு 6 மாதம் இருக்கிறது. அப்போ அவளை சந்திக்க போகும்போது அவளுக்குள்ள அவள் அனுபவித்த ஒரு காரியம் என்னன்னா, லூக்கா 1:41 எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துளிச்சு, எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பும். அப்போ வயிற்றில் இருக்கிற பிள்ளை கூட பரிசுத்த ஆவியினால் நிரம்பின ஒரு வாழ்க்கையை பெற்ற மரியாள். எலிசபெத்தின் வாழ்த்துதல் லூக்கா 1:42 ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்ல வாழ்த்துகிறார். இவ்வளோ அருமையான ஒரு காரியம். இந்த மரியாள் அவள் பாருங்க, என்ன சொல்லப்போனா கன்னி மரியாள் என்று சொல்லுவாங்க. என்ன, அவள் ஒரு பரிசுத்தமுள்ள பெண்ணாக இருக்கிறாள். எந்த ஒரு வாலிப காலங்கள்ல எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு, எந்த தவறுதலுக்கும் இடம் கொடுக்காதபடி இருந்த ஒரு பெண். இந்த மரியாள் எலிசபெத்தின் வாழ்த்துதலை கேட்டு பாருங்க, அவ 6 மாசம் பாருங்க அவ மலடியா இருக்கிறா. எலிசபெத் வயது சென்றவளா இருக்கிறா. அப்போ தூதன் சொல்றா, இனத்தாளாகி எலிசபெத் அவளுக்கு கருவுச்சு 6 மாதம் ஆகிறது. இவ்வளோ சந்தோஷம். இந்த செய்தியெல்லாம் கேட்கலாம். தூதனோடு பேசுகிற அனுபவம் பெற்ற பெண் இந்த மரியாள். லூக்கா 1:37 தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான் தூதன். இப்போ இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சில நேரங்கள்ல பயப்படுறோம். சில பிரச்சனை வந்துட்டேன்னா சோர்ந்துடுறோம்.
அதுவும் பெண்களாகிய நம்ம சோர்ந்து போய்கிறோம். ஆனால் ஒன்னே ஒன்று நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தூதன் மரியாளுக்கு சொன்ன காரியம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்று இல்லை, அவரால் ஒன்றும் கூட பாருங்க. இதெல்லாம் கேட்டு நாட்கள் மரியாள் அவ தைரியப்படுகிறான். அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா இதெல்லாம் பெற்றுக்கொண்டு அவள் அவள் வாழ்க்கையில அனுபவித்த பாடு கொஞ்ச நஞ்ச பாடு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவள் சுமக்கும் போது பாருங்க, அநேகருடைய வார்த்தைக்கு இடங்க. யோசிப்பு கூட அவன் மேல ஒரு தவறுதலான எண்ணம் அவனுக்குள்ள வருகிறது. அவளை தள்ளி விடணும்னு ஒரு ரகசியமா அவன் யோசிக்கிறான். ஆனா மரியாள் அவன் ஆண்டவரை மட்டும் நம்பியிருக்கா. எந்த ஒரு அவளை குறித்து தவறான அவப்பேரோ ஏதோ அவள் அதை கூட யோசிக்கல. அவள் கர்த்தருடைய தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு பெண்ணாகிற கற்ப காலத்துல அவள் பட்ட வேதனை பாருங்க. அவன் ஆச்சரியப்படுற காரியம் நிறைய சொல்லலாம். அங்க இயேசுவின் பிறப்பில நடந்த ஒரு ஆச்சரியமான காரியம் லூக்கா 2:1-7 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட்ட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறக்கப்பட்டது. அப்போ அவர் கட்டளை பிறக்கப்பட்டது அங்கே சீரியா நாட்டில் இருக்கிற அந்த சிரேனேயும் என்கிற தேசாதிபதி இருந்தபோது நடக்குது. அப்போ எல்லாரும் போகிறாங்க அவங்க சொந்த தேசத்துக்கு இடத்துக்கு போயிட்டு அவர்கள் அந்த இடத்துல குடிமதிப்பு அந்த விவரங்களை பதிய போகிறாங்க. அப்போ அங்கே மரியாளும் யோசிப்பும் செல்கிறா. பாருங்க, அங்கே போகும்போது அவள் குழந்தையை சுமந்து செல்ல பாருங்க. அவள் அனுபவித்த பாடுகள், கிட்டத்தட்ட அவர்கள் பயணித்த தூரம், அவர்கள் கோவேரி கழுதையில் ஏறி செல்றாங்க. வெயில், குளிர், பயணி இவ்வளவு கடந்து அவர்கள் போகும்போது அந்த காலகட்டத்தில் அவளுக்கு பிரசவ வலி வருகிறது. லூக்கா 2:7 சொல்லப்பட்ட அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னிலை இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட யோசிக்கலாம், மரியாளை போல அவளுடைய வாழ்க்கையில கர்த்தரவளை தெரிந்து எடுக்கிறார். அவளுடைய அர்ப்பணிப்பு, அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவளுக்கு கொடுத்த ஒரு கிருபையை அவள் பெற்றுக்கொள்ள, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அவள் பார்க்கிறா. மேய்ப்பர்களாம் வராங்க, அவ தூதர் வான் சேனையில திரள் எல்லாம் சூழ்ந்து அந்த குழந்தையை வாழ்த்துது. உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை எல்லாம் சொல்லி வாழ்த்துறாங்க. ஆண்டுடைய பிறப்பை சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு அனுபவம். அந்த மரியாளை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இன்னும் சொல்லி போனா தாய் பாசம் சொல்லலாம், மரியாளின் தாய் பாசம். லூக்கா 2:5 51 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா அவருக்கு இயேசு அப்படி படிப்படியாக வளர்கிறார். அவருக்கு 12 வயதாகிறது. அவள் ஒரு பண்டிகைக்கு எருசலேமிலே செல்லும் போது அங்கேயே அவர் இருந்து விடுகிறார், தங்கி விடுகிறார். அப்போ அவர்கள் கூட்டத்தோடு வந்து விடுகிறார்கள். அப்பொழுது இயேசுவை தேடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் பேசுகிற காரியம்தான். அவர் அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு 49, 50, 51 சொல்ற காரியம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடைய கூட போய் நாசரேத்து சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இயேசு 12 வயதிலே எருசலேம் ஆலயத்திலே அவர் தங்கி பிதாவுக்கு அடுத்த வேலையை நான் செய்யறதுக்கு கூறிய அந்த 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 அனுபவத்தை பெற்றுக்கொண்டதை தாய் கவனித்து பார்க்கிறார். இன்னும் சொல்லப்போனா இயேசுடைய வளர்ச்சியை குறித்து அந்த பகுதியில் சொல்லப்பட்டு லூக்கா 3:52 இயேசுவான ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர்தையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தான்னு சொல்லப்பட்டிருக்கப்ப அப்போ மரியாளுடைய வளர்ப்பு, அவளுடைய வாழ்க்கை, அப்போ இயேசுவை அவள் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு அவருடைய வளர்ப்பிலே மரியாளுடைய பங்கு எவ்வளவு பங்கா இருக்கிறது. சிறு வயதிலேயே ஆலய வாஞ்சி, ஞானம்,
புத்தியில அவர் கர்த்தர் இயேசு அந்த சிறுவதிலே சிறந்திருக்கும்படியாக அந்த கிருபையை, அந்த மரியாள் அவளுக்கு அந்த இயேசுவை வளர்க்கிற ஒரு கிருபையை அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். பாருங்க, இன்றைக்கு நிறைய பெண்கள் இருக்கோம், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம், எவ்வளோ காரியங்களை சொல்லி வளர்க்குறோம். நிறைய பெண்கள் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல மறந்து விடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகளை அவர்களுக்கு நடத்த வேண்டிய வழிகளை நடத்த அவன் முதிர் வயதுல விடாதிருப்பான்னு சொல்லி அந்த வசனங்கள்ல நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சிறு வயதிலேயே அவர்களை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லு. அவர்கள் ஆண்டுடைய பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாக நம்ம அவர்களை வளர்க்கணும். இந்த மரியாள் தாய் பாசத்துக்கு அளவே கிடையாது. கர்த்தருடைய அவருடைய ஊழிய பாதை, அவளுடைய ஆரம்பம், அந்த முடிவு வரை பார்த்தீங்கன்னா இயேசு பிறப்புல இருந்து அவருடைய சிலுவை மரணம் வரை இயேசுவோடு பயணித்த ஒரு தாயாக இருந்தாள். எந்த ஒரு காரியத்துல விலகவில்லை. ஆண்டவருடைய அவள் இருதயத்திலே வைக்கிறாள். இன்னும் சொல்லப்போனால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் பாருங்க, அவர்களுக்கு பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எவ்வளவேனும் தடை செய்து வைத்திருக்கிறோம், அநேக காரியங்களை தடை செய்து வைத்திருக்கிறோம். பிள்ளைகளை நம்ம வளர்க்கிற விதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம இந்த உலக இரட்சகராக, மீட்பராக இந்த உலகத்திற்கு தந்து பாருங்க, இந்த பிதாவை, தேவனை மகிமைப்படுத்தின வகையில இந்த மரியாளுடைய வளர்ப்பு இருந்து அவள் பார்த்தீங்கன்னா, அவள் வயிற்றுல இருக்கும் போதே அவள் பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறாள். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாருங்க பரிசுத்தரா இருக்கிறார். பரிசுத்த தேவன், நம்மை மீட்கிற தேவனாய் இருக்கிற, உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவாக தேவன் அன்பு கூறுகிறார். அப்போ அந்த மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு கருவியா இருக்கிறார். யோசேப்பு அந்த மரியாளும் அவள் பாருங்க, அந்த முதல் பேரான பிள்ளை பெற்றெடுக்கிற வகையிலையும் அந்த யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான்னு சொன்னான். அப்போ இவர்கள் இருவரும் பாருங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் சொல்லுக்கு, தேவதூதர் கட்டளைக்கு படி நடந்து பாருங்க, இயேசுவை இந்த உலகத்திற்கு பெற்றெடுக்கிற ஒரு சாக்கியத்தின் கிருபையும் பெற்ற பெண்ணாக இந்த மரியாள் இருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம்! இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறோம்ல, நம்ம பிள்ளைகளை குறித்த பாரம் நமக்கு இருக்குல்ல, கவலை இருக்குது, நம்ம பிள்ளைகளை குறித்த மன பயங்கள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள். ஆனால் மரியாளுக்கு தெரியும், இந்த இயேசு ஒரு நாள் அவர் சிலுவையிலே அவர் இந்த உலகத்தை மீட்கும்படியாக தன்னையே அர்ப்பணிப்பார். அவருடைய பிறப்பிலிருந்தே தெரியும், ஒரு பிள்ளை மரிப்பதற்காக பிறந்த பிள்ளை என்று தெரிந்தும் அந்த மரியாள் இயேசுவை அவள் ஆண்டவருடைய வழியிலே வளர்க்கிறாள், ஆண்டவருக்காக வளர்க்கிறாள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலும் கூட சிலர் யோசிக்கலாம், நம்ம பிள்ளைகள்கிட்ட சிலர் சொல்லி வைப்போம், நீங்கள் நல்ல எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருப்போம், நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவருக்கு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சில நேரங்களில் கற்றுக் கொடுப்போம். சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஜெபிப்பாங்க, ஜெப வாஞ்சி, அந்த பெற்றோர்களுடைய ஜெப வாஞ்சை அந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில் நடக்கும். நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம், அவன் சிறு வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லப்பட்டது போல லூக்கா 3:52 சொல்லப்படும், இயேசுவானவன் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த வார்த்தையின்படி இன்றைக்கும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் இதே போல இயேசுவை போல அளவில்லாம கிருபையை தந்து வழி நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு மரியாளை போல அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபை பெற்றவள் என்று வாழ்த்தி இந்த உலகத்திற்கு இயேசுப்பா எங்களுக்கு இயேசுப்பா ஒரு முன்மாதிரியான ஒரு தாயை வெளிப்படுத்தி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவள் சாட்சியாய் வாழ்ந்தது போல நாங்களும் இயேசுப்பா எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை முக்கிய ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.